தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் இன்று பேசுவதற்காக நேஷனல் பார்ட்டியின் தலைவர் வழக்கறிஞர் திருமிகு மணி கங்காதரன் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்களது வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. தமிழன் டிவி பல தலைவர்களை அவர்களெல்லாம் அறிமுகமில்லாத சமயத்தில் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திய ஒரு டிவி. அதை யாரும் மறுக்க முடியாது. இன்றெல்லாம் அவர்கள் பெரிய தலைவர்கள் இருக்கார்கள், அதில் யாரும் மறுக்க முடியாது. நன்றி நன்றி. இன்றைய சூழலில் அரசியல் களம் என்பது தேர்தல் நேரத்தில் சூடு பிடிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது போல ஒரு தோற்றம் தமிழ்நாட்டில். முக்கியமாக எழுச்சி தமிழ் திருமா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அழைப்பு விடுத்தது அந்த மது ஒழிப்பு போராட்டத்திற்காக. இதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? அரசியல் என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை சார்ந்து தான் கட்சியை பதிவு செய்கிறார்கள். இப்படி கட்சியை பதிவு செய்யும் சமயத்தில் நான் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைப்பேன் என்று யாருமே பதிவு செய்வது கிடையாது. அதேபோல் அவர்கள் பதிவு செய்வதே அந்த கட்சியை பிடிக்காமல், அந்த கட்சியுடைய கொள்கையை பிடிக்காமல் தான் ஒரு கட்சியை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு சில கொள்கை திட்டங்கள் இருக்கும். இப்போ ஒரு கூட்டணி என்பது ஒரு எலெக்ஷனுக்காக நடக்கின்ற ஒரு கூட்டணி தான். அந்த எலெக்ஷன் இப்போ திமுகவுடன் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஒரு எலெக்ஷன் முடிந்த பிறகே அதனுடைய உறவுகள் துண்டிக்கப்பட்டதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அதில் கூட்டணி தொடர்வதாக மக்கள் எல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கோம். ஆனால் திருமா அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் என்ன என்னவென்றால், மக்களுக்கு ஒரு எலெக்ஷன் கூட்டணி அசம்பிளி நடக்கின்ற ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, அப்பொழுது நடக்கின்ற ஒரு கூட்டணி எலெக்ஷன் முடிஞ்சிடும், அது அவ்வளவுதான். பார்லிமெண்ட்ல ஒரு கூட்டணி வருது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சா கூட்டணி முடிஞ்சிடும், அதன் பிறகு அவர்கள் செயல்திட்டங்கள் வேற. இதை திரும்ப அவர்கள் விளக்க வேண்டும். நாம் எலெக்ஷனுக்காக தான் இந்த கூட்டணியை தவிர மற்ற இவர்கள் 5 வருடங்கள் பயணிப்பதற்காக கூட்டணி கிடையாது என்பதை திரும்ப அவர்கள் விளக்கி மக்களிடம் சொல்ல வேண்டும். இப்போ இந்த கூட்டணிக்கான வரவேற்பு தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இவங்கெல்லாம் ஒன்றாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வாக்களிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை குலைக்க வேண்டாம் என்பதற்காக இந்த கூட்டணியை தொடர்வதாக சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சார், நம்பிக்கை என்பது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ட்ரெண்டுகள் மாறும். இது நீங்க இது மக்கள் வாக்களிச்சிட்டாங்க அதனால இங்க பின்தொடருங்கன்றது அது 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 கிடையாது. நீங்க தவறு செய்தால் நான் கேட்கணும், அதுதான் ஜனநாயகம். அவருக்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. முரண்பாடு ஏற்படுவதால் அவர் தன்னுடைய ஸ்டாண்டை மாறுறார். பல இதுகளை சொல்லலாம். இன்னைக்கு திருமா அவர்கள் ஒரு பல தரப்பட்ட கொடி இருக்கிறதாங்க. நேற்று ஆரம்பித்த கட்சி கொடி எல்லாம் இருக்கிறது ஒரு தாலுகாவில். ஆனால் திருமாவுடைய கட்சியை ஒரு கொடியை ஏற்ற சமயத்தில் அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்கும் அந்த பிரச்சனை வருகிறது. அப்போ திருமா அவர்கள் அதை கேட்கதான் செய்வார். இது என்ன இது இதனுடைய அர்த்தங்கள் என்ன? ஒரு தாசில்தார், ஒரு ஆர்டிஓ இங்க நீங்க கொடி ஏற்றக்கு அனுமதி இல்லைன்னு அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் போது இது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரு தவறான ஒரு நிகழ்வு. அப்புறம் நீங்க நான் கூட்டணியில் இருக்கின்றது எந்த விதத்தில் நியாயம்? அது இது இந்த கூட்டணியில எல்லா கட்சியினரும் இருக்காங்க, அவங்களுடைய கொடிகளுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இல்லை. ஆனால் எழுச்சி தமிழருக்கு மட்டும் இந்த பிரச்சனை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும் இந்த சிக்கல் வருகிறது என்றால் இது திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற செயல் என்று கருதுகிறீர்கள், அல்ல சாதி அடிப்படையிலான அங்கே இருக்கிறவங்க செய்யறதுன்னு நினைக்கிறீங்க? சார், அரசியல் என்பது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் இருந்தாலும் அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் அந்த ஜாதிக்கின் கட்டமைப்பில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பவை ஒடுக்கதான் செய்வார்கள். அப்படி ஒடுக்கின்ற சமயத்தில் அந்த கொடி பறக்கக்கூடாதான் செய்வார்கள். அவர்கள் யாரையோ பூர்த்தி செய்வதற்காக, அங்க இருக்கின்ற மேல் ஜாதி உயர்ந்த ஜாதிகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு திட்டங்கள் தான் அது. இதை தலைமை எப்படி நீங்க நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? சார், நான் சொல்றேன்னா சார், இவங்க ஜாதியின் அடிப்படையில் தான் எலெக்ஷனே ஃபேஸ் பண்றாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும், 2 பேருமே ஜாதியை மையப்படுத்தி அரசியல் நடத்துறாங்க. மற்ற கட்சிகள் அப்படி இல்லையா சார்? மற்ற கட்சி நான் மற்றவங்க ஒரு சீட் 2 சீட் வாங்குறவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் கூட சொல்லியிருக்காரு, என்னன்னு கேட்டால் சாதி அடிப்படையிலான இயக்கங்களை நாங்கள் கூப்பிட மாட்டோம் இந்த போராட்டத்துக்கு. எஸ், இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஜாதி அடிப்படையிலான இயக்கங்களை அவர் ஏன் கூட மாட்டேன்னு சொல்றாருன்னா, இப்போ யாரு ஜாதி அடிப்படையிலான இயக்கங்கள்? இப்போ அவர் மீன் பண்ணி சொல்றது யாரு? பாமக மட்டும் தான் சொல்றாரு.
மிச்சம் யாரையுமே அவர் சொல்ல. இன்னைக்கு நாளைக்கு வந்து கால சூழ்நிலை மாறும். அவரே சொல்றார், ஒரு தலை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது சொல்றாரு. திருமாவளவன் அவர்கள் ஒரு தலை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றாருன்னா அப்புறம் எந்த அளவுக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் கேட்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் பிரஷர் பண்ணுவாங்க? இதை வைத்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் அழைப்பு விடுக்கிறார். சார், அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு கொடுக்கிறான்னு சொல்ல, நான் கூட்டணி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அவர்கள் கொள்கையில வேற என்னுடைய கொள்கையில வேற, நான் ஒரு ரூட்ல போறேன், ரூட்ல போறேன், நான் இப்ப எல்லாருமே எனக்கு சரிசமம், எல்லாருமே எனக்கு சரிசமம் தான் அப்படின்ற ஒரு பயணிப்பதாக தான் நான் பார்க்கிறேன். மக்கள் தான் பார்க்கறாங்க. இப்ப நேத்து வானதி சீனிவாசன் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மதுவிலக்கு கொள்கைக்கு மாநாடு நடத்துகிற அளவிற்கு வேங்கை வயல் நிகழ்வில் இவர் வேகம் காட்டலை, விடுதலை சிறுத்தைகள் வேகம் காட்டவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சார், வேங்கை வயல் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நேரடியாக நடக்கின்ற விஷயங்கள் வேற, மறைமுகமாக நடக்கின்ற விஷயங்கள் வேற. அப்படி மறைமுகமாக நடக்கின்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது, நேரடியாக நடக்கின்ற விஷயங்கள் தான் தெரியும். அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்டில் வந்து என்ன நடக்குன்னு தெரியாது. அதற்கான தொடர் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் எப்பவுமே அதுக்கு ஒரு முடிவு வராது. எப்பவுமே திராவிட மாடலில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே நாம் பார்க்கலாம். அவர்கள் இப்போ வந்து பிராமணியத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி தான் ஆட்சி அமைச்சார்கள், இந்திக்கு எதிரானவர்கள் சொல்லி தான் ஆட்சி அமைச்சார்கள், பெரியாருடைய கொள்கையை நாம் தூக்கி பிடிக்கிறோம் தான் சொல்லி ஆட்சி அமைச்சார்கள். பெரியாருக்கும் திராவிட முன்னேற்றத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது சொல்லுங்க? பெரியாரு மதுவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். தன்னுடைய சொந்த 2000 மரங்களை வெட்டி சாய்ச்சாரு. இன்னைக்கு வந்து மது இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? அதே நான் பெரியாருடைய வாரிசுன்னு சொல்றேன். அதன் பிறகு வந்த கருணாநிதி, அண்ணா இருக்கிற ஒழுங்கானுச்சு. அதன் பிறகு வந்த கருணாநிதி, அதன் பிறகு வந்த ஸ்டாலின் எல்லாம் மதுவை தூக்கி தான் பிடிக்கிறாங்க. இடையில நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க காலத்துல இருந்தது கண்டினியூட்டி சார். நீங்க வந்து ஒருத்தர் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா நீங்க அதில் மாற்ற முடியாது யாரையும். இப்ப நான் மதுவை டக்குன்னு ஒழிக்க முடியாது. பெரியாருக்கு முன்பு அந்த மது இருந்தது தானே சார்? பெரியாருக்கு முன்பு இருந்தது. அந்த பழக்கத்தில் இருந்தவங்கள பெரியார் மாற்றணும்னு நினைச்சாரு, மது விலக்கெல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கு, இதை மாற்ற முடியும் தானே? மாற்ற முடியும் சார். நீங்க அதுக்கான சார் மாற்றத்துக்கான திட்டங்களை நீங்க செயல்படுத்தணும். ஆட்சி அதிகாரங்கள் கையில் இருக்கிறதுக்காக இல்லை. இப்போ அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் கடைகளை குறைப்போம் என்று சொன்னோம், 500 கடைகளை குறைத்திருக்கிறோம், புதிய கடைகளை திறக்கவில்லை. அப்போ அந்த மது விலக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சார், ஸ்கூல் பக்கத்தில் இருந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இன்னும் எடுக்காமல் நடத்தின்னு இருக்காங்க. இப்போ வந்து காலைல 12 மணி நைட்டு 10 மணி இருந்தாங்க. 24 hours சாராய கடை தந்துருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பார்ல 24 hours பார் நடக்குது. இன்னைக்கு வாங்க பார்க்கலாம், காட்டுறவாங்க. இதுக்கு முன்னே கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது நெருப்புக்கு மத்தியில் பஞ்சு இருக்க முடியாது, பக்கத்து மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இந்த சாராயம் எல்லாம் போயிட்டு இருக்கு, மது விற்பனை நடந்து கொண்டிருக்கு, நம்ம மாத்திரம் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சார், எல்லாமே செயல் திட்டங்கள் தான் சார். நீங்க எதுவுமே பழக எல்லாமே அந்த சூழ்நிலையை கொண்டு வந்துடலாம். நீங்க அதுக்கான எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குங்க. அதுக்கு அதனுடைய சாராம்சத்தை அதை சொல்லுங்க. அந்த ஒரு தலைமுறை போயிடுச்சுன்னா அடுத்த தலைமுறை நீங்க கொண்டு வராதீங்க. அடுத்த தலைமுறை நீங்க அதுல இருந்து விழிப்புணர்வை கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பிள்ளைகள் 10 பிள்ளைகள் பெற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் விளம்பரத்து மூலியமா தான் அதுக்கப்புறம் ஒருவனுக்கு ஒருத்தி, அதுக்கப்புறம் 2 பிள்ளைகள் தான், அதுக்கப்புறம் நமக்கு ஒருவர்னு ஆயிடுச்சு. நீங்க விளம்பரம் படுத்துங்க, அதனுடைய பாதிப்புகளை சொல்லுங்க, குறைங்க. நீங்க அதுக்கு திட்டங்களை உருவாக்குங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு வாரத்துக்கு ஒரு பாட்டில் தான் கொடுப்பேன்னு சொல்லுங்க. நீங்க திட்டங்கள் இல்ல, நீங்க அதே நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்களே அதே இதுல ரேஷன் கார்டுல கொடுங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 2 பாட்டில் கொடுங்க, ஒரு பாட்டில் கொடுங்க. திட்டங்களை குறைங்க, அப்ப திட்டங்களை உருவாக்குங்க. நீங்க அதை மாதிரி பண்ணாம மானாவாரியா கொடுத்து, நானே கேட்கிறேன், 10 வயசு பையன் 12 வயசு பையன் பீர் குடிக்கிறான், இதுக்கு யார் பொறுப்பு? இப்ப ஏறக்குறைய ஒரு 25 அவங்க சிறு குடிச்சு இன்னைக்கு இளவதிகள் தமிழ்நாட்டில் இள விதவைகள் அதிகமா இருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? நீ கலாச்சாரத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற, அப்ப என்ன நீ மதுவை ஊக்குவிக்கிறியா இல்ல மதுவை நீ ஒழிக்க போறியா? அப்ப எந்த அடிப்படையில் நீ கொடுக்குற? மக்கள் கேட்கறாங்க, இதை பதில் சொல்லுங்க. நீங்க வந்து நீங்க பண்ண மட்டும் மக்கள் இன்னைக்கு வந்து இளவதிகள் ஏறக்குறைய 50 லட்சம் பேருக்கு தாலி ஏற்றிருக்காங்க தமிழ்நாட்டில். இதுக்கு யார் பொறுப்பு? இந்த ஆளுகின்ற எதிரானதால இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு. இந்த ஆட்சியாளர்களால் இதுக்கு நான் வந்து இது பண்ண முடியாது. அங்க பஞ்சியை பத்தி கருணாநிதி சொன்ன டைலாக் இங்க சொல்ல முடியாது. மக்கள் விழிப்பா இருக்கான், எவ்வளவு நாளைக்கு ஏமாத்தின்னு இருப்ப? இது என்னன்னா அவன் போதிலே வச்சு அவனுக்கு அந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான திட்டங்கள் தான் இது.
அவனை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டீங்கன்னா இந்த கட்சியே இருக்காது, திராவிட மாடலா இருக்காது, திராவிடம் இருக்காதுங்க. மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தாம இருக்கிறதுக்காக செயல்படுற திட்டங்கள் தான் இதுவே தவிர வேற எந்த திட்டமும் கிடையாது. நீங்க பெரியாரை உயர்த்தி பேசுன நீங்க திராவிட மாடலே இருக்காதுன்னு சொல்றதுக்கு. ஆமா சார், திராவிட மாடல் என்ன சார்? ஒழுக்கமா இருக்குதான் சார் திராவிட மாடல். ஆமா, அந்த மாடல் இருக்கணும் தானே. ஆனா இந்த ஆட்சி, நீங்க திராவிட மாடல், நீங்க இந்த ஆட்சியை குறை சொல்லலாம், ஆனா திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்லலாம். நீங்க பேசுற சார், நானா சொல்றேன்னா நீங்க வந்து திராவிட மாடல் சொல்லிட்டு பெரியார் கொள்கை நீ எப்போ வந்து பெரியார் அண்ணாவை நீ மிஸ் ஆயிட்டீங்களோ, பெரியார் அண்ணாவை நீங்க சொல்றீங்க, பெரியார் அண்ணாவை கொள்கை விட்டு விலகி வந்துட்டீங்க இன்னைக்கு. அப்ப அவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடாது. அதான் நீங்க சொல்லலாம். நீங்க உண்மையான திராவிட மாடலா இருந்தா பெரியார் என்ன சொன்னாரு, அண்ணா என்ன சொன்னாரு? இன்னைக்கு வந்து இந்தி எதிர்ப்பு தான் இந்த திமுகவுடைய ஆட்சி. இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் இந்தி வந்துடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ கேட்டா கனிமொழி இந்தியில புலமையா பேசுவாங்க. அப்போ நானா சொல்றேன், எல்லாருமே நானா சொல்றேன், ஒரு மொழியை வந்து நீங்க சகஜமாக்கிட்டீங்க நீங்க. ஆனா இன்னைக்கு யார் படிக்க முடியல? தமிழ்நாட்டில் இருக்கிற கார்பரேட் ஸ்கூல்ல, அரசு பள்ளிகள் தான் கிடையாது, மெட்ரிகுலேஷன்ல இருக்கு, சிபிஎஸ்சில இருக்கு. அப்ப நீ யாருக்காக நீ அந்த இந்தியை யார் கத்துக்கல? நீ நானா கேட்கிறேன், இந்தினா தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சில இருக்கக்கூடாது, மெட்ரிகுலேஷன்ல இருக்கக்கூடாது. நீ அதற்கான ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கி இருக்கணும். இந்த கார்பரேஷன்ல படிக்கிற நான் மட்டும் படிக்கக்கூடாது, அவனா படிக்கலாம்னா யாரை ஏமாத்துக்கா நீ பண்ற? இது என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இது என்ன? இது என்னோட செயல் திட்டங்கள் என்ன? மக்களுக்கு சொல்லு. இந்தி இல்லைன்னா யாருக்கும் இருக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, யாருமே படிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கணும். சிபிஎஸ்சி படிக்கலாம், மெட்ரிகுலேஷன் படிக்கலாம், யார் படிக்கலாம், கார்பரேஷன் படிக்கலாம், நான் மட்டும் தான் படிக்க முடியல. இப்போ இந்த இந்தியை கொண்டு வந்தாதான் நிதி கொடுக்குறோன்னு சொல்லி சார், அதெல்லாம் செகண்டரி. நீங்க நிதியை பத்தி பேசுங்க, அதெல்லாம் செகண்டரி. இதுல இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், நான் சொல்றதுல ஒரு நேர்மை இருக்கணும்ல, நான் சொல்றதுல ஒரு நேர்மை இருக்கணும்ல, அந்த நேர்மையை நடந்துக்குங்கன்ற மக்கள் முன்னாடி அந்த நேர்மையை நடத்துங்க ஆட்சியை. அந்த நேர்மையே இல்லையேன்ற வேற எதுவுமே சொல்ல. அதுக்கு தானே இப்போ அமைச்சர்கள் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் கூட மும்மொழி கொள்கை திட்டம் இங்க நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு எதிர்த்து. ஓகே, நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியான்னு கேக்குறேன். அதுதானே படிச்சுக்கிறானே, அது அவங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் எதாவது படிக்கலாம். அடிப்படையில் இல்ல. நீ கேட்டியா கார்பரேட் ஸ்கூல்ல போய் கேட்டியா? நீ படிக்கிற அவன் படிக்கலன்னு சொல்லிட்டான், லெட்டர் போய் எழுதி கொடுத்தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நீ அவனை கேட்காதே. நீ இப்ப நீ இந்தி திணிக்கிறதுல இல்ல, நீ வந்து கத்துக்கிறான்னு கேட்டுட்டு பண்றது வேற. இப்ப நீங்க இந்தி வேணும்ன்றீங்களா வேணான்றீங்களா? சார், எல்லாம் படிக்கலாம், படிக்கணும் சார். நான் மட்டும் படிக்கிறேன், அவன் படிக்க கூடாதுன்றது அயோக்கியம் தானே அது. நான் மட்டும் கார்பரேட் ஸ்கூல்ல படிக்கிற மட்டும் படிக்கல, மத்தவங்க எல்லாம் படிக்கலாம், அப்ப என்ன அர்த்தம் அது? அப்ப இந்தி வேணும்ன்றீங்க. நான் இந்தி வேணும்னு சொல்ல வரல, சமமா இருக்குன்னு சொல்ல வரேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீ ஒருத்தனுக்கு மட்டும் எல்லாமே கொடுத்துரு, எனக்கு கிடைக்கலன்னா அப்ப நீ யாரை ஏமாத்துக்காக நீ பண்ற? இதுல ஒரு முரண்பாடு வருதுல்ல, அந்த முரண்பாடை கலைஞர் தான் சொல்றேன் நான். உங்களுடைய நிலைப்பாடு வந்து இரண்டு வகையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது இந்தி வேணான்றீங்க ஒரு பக்கம், அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குற இந்தி எங்களுக்கும் வேணும்ன்றீங்க, மற்ற மக்களுக்கு வேணும். முரண்பாடுன்னு சொல்ல வரல சார். நீங்க அண்ணா பெரியார் போன்றவர்கள்லாம் பல ஒரு பெரிய காங்கிரஸ் இயக்கத்தை, சாதாரணமான ஒரு இயக்கம் கிடையாது காங்கிரஸ். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் பெரிய இயக்கம், பணம் எல்லாம் இருந்துச்சு. மக்கள் எதுக்காக ஓட்டப்பட்டாங்க? மக்கள் உங்களை எதுக்காக கொண்டு வந்தாங்க? இதெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக தான் பெரியாரையும் அண்ணாவையும் நம்பினாங்க, போட்டாங்க, மாற்றம் வந்து. ஆமா, இன்னைக்கு அந்த மாற்றம் வந்துச்சு. அதனால வந்துட்டு அதே காங்கிரஸ் பண்ற கொள்கையை நீங்க இன்னைக்கு பண்ணுன்னா நினைச்சீங்கன்னா அது என்ன விதத்தில் நான் தான் நான் கேட்கறேன் தவிர, நான் கேட்கிறேன் படிக்கக்கூடாதுன்னா இருமொழி கொள்கைன்னா அது மட்டும் நீங்க பேன் பண்ணுங்கன்ற. சிபிஎஸ்சியில் படிக்கிறோம், மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம், படிக்க சொல்லோ, எங்களுக்கு மட்டும் கிடைக்கலன்னா தெரிந்தோ தெரியாமலோ இந்திய ஒன்றிய அரசின் அந்த அதிகாரத்தின் கீழ் தான் இயங்குது தமிழ்நாடு, எல்லா மாநிலமும். அது தெரிஞ்சே தெரியல. ஆமா, அப்ப அவங்களோட நெருக்கடி ஒண்ணு இருக்குல்ல, அதனால அவங்க இந்திய சில இடங்கள்ல பயன்படுத்தியும் சில இடங்களில் பயன்படுத்த. இதனால பாதிக்கிறது யார் பாதிக்கிறது? இப்ப இந்தி இல்லாதனால பாதிப்பு இருக்குன்றீங்களா? சரி, நான் இந்தி இல்லாத பாதிப்பு இல்லை சார். இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ வருதுன்னு வச்சுங்க, இந்த பையன் போறான், இவனை முடிச்சிட்டு போறான், அவனை முடிச்சிட்டு போறான், இன்டர்வியூ வருதுன்னு அப்போ ஹிந்தி தெரியும்னா அவனை செலக்ட் பண்ணுவாங்க, இவனை விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒன்றிய அளவில் வர்ற சார், இங்கே ஃபுல்லாவே இந்திக்காரங்க தான் சார் இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க எந்த வேலை, கட்டட வேலையில இருந்து ஆரம்பிச்சு இந்த வேலையில ஆரம்பிச்சு எதனா ஒரு தொழில் இருக்கிற பிழைக்க வந்தவர்கள் இந்திக்காரர்கள் என்பதால் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்தி படிக்கின்றீங்க. நான் அதை சொல்ல வரல. இன்னைக்கு இருக்கிற நீங்க ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற மேனேஜர் எல்லாம் பார்த்திருக்கேன், இந்தியன் பேங்க் மேனேஜர் எல்லாம் பார்த்திருக்கேன், எல்லாருமே வந்து இந்திக்காரங்கள வந்துட்டாங்க. நான் அதுக்காக நீ கத்துக்கோ, அதுக்காக இது பண்ண சொல்லல, சமமா பண்ணுன்ற. இல்லப்பா, அதை கண்டிக்கணுமா, அதை தடுக்கணுமா? இல்ல இங்க இருக்கிற எல்லாத்தையும் தடுத்துரு, இல்ல அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் படிக்கிறாங்கன்னா கேள படிக்க வையாத.
இப்போ மது கொள்கையை பற்றி பேசுனீங்க, மது விலக்கலாம். இப்போ தமிழ்நாடு அரசை பற்றி குறிப்பாக நீங்கள் அதையே கண்டித்து பேசுகிற மாதிரி இருக்கு. ஆமா, தமிழ்நாடு அரசு தான் கண்டிச்சு பேசுறேன். ஆனால் மற்ற மாநிலங்கள்லையும் இருக்கத்தானே செய்யுது, அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. மாநிலங்களுக்கு மாநிலம் மாறுபடும் சார். இன்னைக்கு பாண்டிச்சேரியில வந்து இதோட அதாவது இந்தியா முழுமைக்கும் மது விலக்கை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தினா அது ஒரு நியாயம். படிப்படியாக வரேன், நீங்கள் படிப்படியாக வரேன். இங்கே வந்து என்னென்னா கண்டென்ட், இங்கே வந்து என்னென்னா இங்கே ஒரு 10 வருஷம் குடிக்கிறவனுக்கு கிட்னி லிவர் போயிடும். அங்கே குடிக்கிறவனுக்கு 25 வருஷம் கழிச்சு தான் போதும் மற்ற மாநிலங்களில். அதுக்கு என்ன காரணம்? நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நடத்துகிறவங்க எல்லாருமே வந்து அந்த மதுபால ஆடைகள் எல்லாமே நடத்துறது அரசியல்வாதிகள் நடத்துகிறாங்க. அதில் வந்து சப்போஸ் குறிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு தர கட்டுப்பாடு இருக்குது, அதை ஆய்வு பண்ணணும். அந்த தரத்தை என்ன சரியாக நம்ம மேம்படுத்தணும், அதை நம்ம ஆய்வு பண்ணணும். நம்ம அந்த தரத்தில் என்ன அளவில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஒரு இடத்துக்கும் ஒரு 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 சாராய ஆலைகளை பதப்படுத்தி அதை கொடுக்கணும். மதுவின் தரம் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. இது வந்து சாராயம், இது கலர் சாராயம் தமிழ்நாட்டில் விற்கிறதெல்லாம் எதுவுமே ஃபண்டமெண்டலாக கிடையாது. நீங்களாம் அதில் குடிச்சவங்களாம் கேட்டேன், நான் அதில் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் கேட்டேன். ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்காங்க. இதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. நீங்க ஒன்றையும் கிடையாது. ஒரு ஊருக்கு கேட்டுங்க, உங்க ஊர் எடுத்துன்னு போய் பாருங்க, குடிக்கிறீங்களா பாருங்க, அவங்க எத்தனை பேருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னு பாருங்க. அதிகபட்சம் 40-40 வயசு கீழவே பல கல்லீரல், கிட்னி எல்லாமே போயிடுச்சு. அவன் மைண்டே மயங்கி போயிடுச்சு. அது அவங்க எப்படி அதுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்றுவான்? அவன் இடையில விட்டு அவங்க பிள்ளைகள் 10 வயசு 12 பிள்ளைகள் இருக்கும், அவங்களாம் யாரும் காப்பாற்றுவாங்கள? இப்போ நீங்கள் மதுவின் தரத்தை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி மதுவின் தரத்தில் நான் நீங்கள் வந்து மற்ற மாநிலங்கள் இது வந்து நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க, மத்திய அரசுன்னு கூட சொல்லாமல் நான் ஒன்றிய அரசுன்னு சொன்னதா நம்ம பார்த்தோம். நீங்கள் அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து திராவிட மாடல்னு சொல்கிறீங்க. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு நான் என்னை எந்த ஒரு கும்பனாலும் குறை சொல்ல முடியாது சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லுகின்ற சமயத்தில் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆட்சின்னு சொல்லணும்னா எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். அப்போ தான் நானே சொல்ல முடியும். இப்போ எதுவுமே மாற்றாம எல்லாமே இருக்கிறதுல மோசமாக போயிட்டு ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தில் சரியாக உருவாக்க முடியாமல் எது ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு பேசிக்கான அவன் வாழ வேண்டிய சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து எல்லாத்தையும் இழந்து உடல்நிலை இழந்து அவன் மரணத்தை வரையும் போடுதுன்னா இதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் நியாயம்? நீங்கள் இவ்வளோ குறை சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றிய அளவில், இந்திய ஒன்றியத்தின் அளவில் தமிழ்நாடு பல துறைகளில் முன்னேற்றத்தின் நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற செய்திகள் தான் வருது. சார் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு துறையில் நீங்கள் வந்து நீங்கள் முன்னேறிட்டு வந்ததுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் முதல்ல வந்து அந்த ஒன்றிய அரசு நான் என்ன கேட்குறேன், இந்த திட்டங்கள்லாம் இருக்குல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆக்கிபைட் பண்ணிட்டாங்க. இந்த பிற மாநில தொழிலாளர்கள்லாம் ஆக்கிபைட் பண்ணிட்டாங்க. அப்படி இந்த பிற மாநிலேருந்து வந்து ஆக்கிபைட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஏன் அப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ சமீப காலமாக ஒரு 5 to 10 ஆண்டுகள் இது அதிகமாகிட்டே வருது, 5 ஆண்டுகளா. இப்போ ஏன் இதுக்கான ஆய்வு பண்ணீங்களா இன்னைக்குன்னா? அப்போ இதெல்லாம் காரணம் என்ன? இதுக்கான தொழிலாளர்கள் இல்லாத காரணம் என்ன? அப்படி நீங்கள் இதை ஆய்வு பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான பேசிக்கான தமிழ்நாட்டில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எங்கே போயிட்டான்? நீங்கள் இதில் ஆய்வு பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ எல்லாமே வந்து எதில் அடிக்ட் ஆனால் குடிக்க அடிக்ட் ஆகிட்டான். ஓகேங்களா? இல்லை, உங்களுக்கு அது மட்டும் ஒரு பார்வை பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் படித்து வெளிநாடுகளிலே பணி செய்கிறார்கள், பெரிய பணிகளில் போகிறாங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, ஆகவே பிழைப்பு தேடி வருகிறார்கள். இப்படி நீங்கள் எடுக்கலாம் சார். இப்போ அவங்களுக்கு வேணால் தமிழ்நாடு பெட்டராக இருக்கும். அங்கே வந்து 100 ரூபாய் 50க்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், இந்த பஞ்சாப், இந்த பக்கம் வந்த பீகார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிவடைஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து இங்கே வர சொல்ல இவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு படித்தவங்க இது பெட்டராக இருக்காது, அடுத்தது பெட்டராக இருக்கும். அப்போ அந்த வெளிநாட்டு பெட்டரை வந்து இங்கே உருவாக்குங்கன்ற அந்த சூழ்நிலை தான் உருவாக்கணும். அதாவது முன்னேற்ற நிலையில் இருக்கிற தமிழ்நாடு இன்னும் முன்னேற்றம் உருவாக்குங்க, வேலைவாய்ப்பு உருவாக்குங்க. மாவட்டம் நான் கேட்குறேன், 4000 கோடி 5000 கோடி ஒரு மாவட்டத்துக்கு உங்களை இல்லை. இப்போ இதை கருத்தில் கொண்டு தான் அவர் வெளிநாடுகளில் போகிறாரு. நிறைய தொழில் முதலாளிகள்லாம் இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது இதெல்லாம் மக்களுக்கு ஏன் போகிறாங்கன்னு தெரியும், எதுக்கு வராங்கன்னு தெரியும். போன வாட்டி போய் என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். என்ன நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகி 7000 கோடி நாங்கள் தொழில் முதலீடு செய்கிறதுக்கான சார் இதெல்லாம் சார் நான் சொல்கிறேன்னா, நான் மைக்கில் என்னவோ பேசுவேன், 3000 கோடி கையெழுத்து போட்டாங்கன்னு. அது இம்ப்ளிமெண்ட் ஆகி இத்தனை பேர் 900 பேருக்கு வேலை கிடைச்சோம், 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும் நான் சொல்லிட்டு போடுது. நானே கேட்குறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இங்கே தொடங்கி இந்த தொடங்கி அதுக்கான வேலை இப்போ உருவாக்கின பிறகு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர இப்போ அதை சொல்லி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் இல்லை, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போ வந்து இது வருதுன்ற ஒரு நம்பிக்கை வரத்தானே செய்யும் சார். நம்பிக்கை வரலாம். இதே எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆட்சியில் போக சொல்ல இவர் என்ன சொன்னார்,
இதே முதலமைச்சர் என்ன சொன்னார், இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பதுக்க போனாருன்னு சொன்னார். அதே எடப்பாடி பழனிசாமி அதான் சொன்னார். இதில் என்ன நம்ம இதில் என்ன பெரிய நம்ம டிஸ்கஷன் பண்ண முடியும்? இப்போ இந்த தலைவர்களை வெளிநாடு செல்வது பணம் பதுக்கத்தான், பணம் பதுக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சொன்னார், ஸ்டாலின் வந்து எடப்பாடி சொன்னார், எடப்பாடி ஸ்டாலின் சொன்னார். இதில் என்ன மக்கள் 2 பேரும் பார்த்துன்னு இருக்காங்க. இவர் முன்னாடி ஆண்டார், இவர் பின்னாடி ஆண்டார், பாண்டுன்னு இருக்காரு. இதில் என்ன நம்ம கற்றுக்க போகிறோம், என்ன இதில் க்ளீன் என்று நமக்கு தெரியல. அதாவது இந்தியாவின் மிக உயர்ந்த நீதி அமைப்பான உச்ச நீதிமன்றம் அதனுடைய தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்களுடைய ஒரு விழாவில், அதாவது விநாயகர் சதுர்த்தி விழாவில் பிரதமர் கலந்து கொள்கிறார், அதை பங்கேற்கிறார். இது வந்து ஒரு சார்பான நிலையை நீதிமன்றங்களில் எடுப்பதை அவர் வலியுறுத்துகிற மாதிரி தோணலையே உங்களுக்கு? சார், இன்றைக்கி நீதிமன்றங்கள் இன்றைக்கி வந்து ஃபண்டமெண்டலாக அடிப்படையான இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஷேக் பண்ணியாச்சு. மத்திய அரசாங்கம் இன்றைக்கி ஃபண்டமெண்டலாக இருக்கின்ற விஷயங்கள், இப்போ ஜுடிஷியலாக இருக்குது, நீதித்துறையாக இருக்கட்டும், அதாவது ஒரு சார்பாக கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி சட்டமன்றம் நாடாளுமன்றமாக இருக்கட்டும், நான் இந்த மீடியாவாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கின்ற எல்லாமே இந்த 4 தூண்கள் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேக் ஆகி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து திகில் ரமானின்னு சொல்லி முன்னாடி நம்ம சிஜேவாக இருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து ஹைகோர்ட்டில் சிஜேஐயாக இருக்காங்க, திகில் ரமானின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து அவங்கள வந்து ஒரு சின்ன மாநிலத்துக்கு மாற்றுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ அப்படி ஒரு ஜுடிஷியல் கிடையாது. சிஜேஐயாக இருந்தவங்க ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அப்படி அந்த அம்மா வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க, இது வந்து எனக்கு அநீதிக்கப்பட்ட அநீதின்னு சொல்லி எழுதுறாங்க. அதனால் வந்து அதனால் வந்து நான் வந்து நீங்கள் என்னை அசிங்கப்படுத்துறீங்க, அதனால் நான் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்போது உடனே அவங்க மேலே ஒரு ஐடி நோட்டீஸ் ஒன்று அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு உடனே அனுப்பி நோட்டீஸ் அனுப்பிச்சு சொத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துறாங்க, சொத்து வருமானம் அதிகமாக சேர்த்துறாங்க, அவங்க மேலே வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போ அந்த அம்மா மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டுன்னா, அவர் முன்னாடி பாம்பேயில் ஒரு கேஸில் அந்த அம்மா வந்து அங்கே பிஜேபிக்கு இருந்த ஒரு மந்திரிக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்றதுக்காக அது மாதிரி பண்ணாங்க. இது அப்போது ஒரு சிஜேஐக்கு அந்த நிலைமை நம்பர் 1. நம்பர் 2, ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஒரு எம்எல்ஏ யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க சட்டமன்ற தலைவர் தேர்ந்தெடுத்து அவங்க தான் எம்எல்ஏ ஆவாங்க, முதலமைச்சர் ஆவாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இப்போது உடனே இப்போ 10 எம்எல்ஏ இருக்கிற 10 எம்எல்ஏ ஜெயிக்க பிஜேபி காங்கிரஸில் மற்றெல்லாம் சேர்த்து ஆட்சி அமைச்சாங்க. சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் ரொம்ப எந்த அளவுக்கு அதை அசிங்கப்படுத்த முடியும் அசிங்கப்படுத்தினாங்க. அப்போது இன்றைக்கி வந்து மீடியாக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. அவங்களுக்கு ஃபேவராக நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் நடத்த முடியும்னு சூழ்நிலை இருக்குது. லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறது எல்லாமே இதெல்லாம் அவங்களே முடக்க பார்க்குறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதனால வந்து அவர் சந்திரசூட் நீதியரசர் வீட்டுக்கு போனது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தலைமை நீதிபதியும் அந்த அளவிற்கு பயந்து அச்சப்பட்டு அப்படி ஆயிட்டாரு. அவரு சொல்ல முடியாதுல்ல சார், இப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்க, இப்போ நீங்கள் ஆளுநராக இருக்கீங்க, நான் சிஎம்மாக இருக்கேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, தகவல் தெரிவிக்காமல் அனுமதி இல்லாமல் சார் அப்படி தான் வருவாங்க சார். புரோட்டோகால்ன்றது இப்போ நீங்கள் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆளுநர் என்ன சந்திக்கிறாருன்னு நான் சொல்லுவேன், வேணான்னு தான் சொல்லுவேன். ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன் நான், உடனே என்ன பண்ணுவீங்க? சந்தில்லாமல் வந்தா அப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டா, வீட்டு வாசல் வந்துட்டா, அந்த மாதிரி நெருக்கடியை தான் சந்திரசூட் சந்திச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து நேர்மையானவர்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் சட்டத்துறையில் இருக்கிற சார் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கேஸை நீங்கள் நடத்துறீங்கன்னா, வக்கீலாக இருக்கட்டும், எதிர்த்தரப்பு வக்கீலாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது. நெருக்கடினா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளியை, சஸ்பெக்டை ஒரு அட்வொகேட் காப்பாற்ற நினைப்போம். அதில் கவர்மெண்ட் சைடாக இருக்கிற ஒரு அட்வொகேட்டு அவங்களுக்கு தண்டனை பெற்று கூட நினைப்பார். மேலே இருக்கிற ஜட்ஜி 2 தீர்ப்பை பார்த்தது, 2 பேரும் ஆர்குமெண்ட்டை பார்த்து எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து தான் அவர் தீர்ப்பு சொல்லணும். கொலை பண்ணான்னு தெரியும், எவிடன்ஸ் இருக்காது, ரிலீஸ் பண்ண சூழ்நிலை வரும். இப்போ இதனால் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜட்ஜி மேலே குறை சொல்லுவீங்களா? ஆர்குமெண்ட் பண்ண கவர்மெண்ட் வக்கீல் மேலே குறை சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்களா? அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். இதில் என்னென்னா, நீதித்துறையில்னா ஒரு 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது தான் சட்டம். அந்த அடிப்படையில் தான் இது இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அதற்கேற்றா போல தான் இந்த சட்டங்கள் திட்டங்கள்லாம் இருக்குது. இது இப்படி தான் இது கடந்து போவோம். அமெரிக்க நாட்டிற்கு சென்றிருக்கிற ராகுல் காந்தி அங்கே போய் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாரு, இந்தியாவை குறைத்து பேசுகிறார், இப்படியெல்லாம் செய்திகள் வருகிறது. அதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் பல அமைச்சர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. இதை பற்றி தங்கள் கருத்து?
சார் அமெரிக்காவில் ராகுல் காந்தி இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கோ, ஆளுங்கன்ற கட்சிக்கு என்ன நிலைப்பாடு இருக்கோ அதே நிலைப்பாடு தான் காங்கிரஸுக்கு இருக்குது. அப்படி அவங்க வெல்கம் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் வெல்கம் பண்ணுறாங்கன்னா. பட் ஒரு பதிவு பண்ணுறாரு அதை. அது பல நேரங்களில் அதை பதிவு பண்ணியிருக்காரு. இந்தியா தாய்நாட்டு மரியாதை இங்கே குறைக்கிறாரு அவர். சார் குறைக்கிறாங்கன்னா சார் ராகுல் காந்தி வந்து பேசுகிறாருன்னா, இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வயநாட்டில் ஒரு 2 ஆண்டுகள் அவதூறு பேசினா சொல்லி அவர் உடனே ரத்து பண்ணாங்க. அவருடைய எம்பி பார்லிமெண்ட் பதவியை ரத்து பண்ணாங்க. உடனே இப்போ காலைல ஆர்டர் வருது 12 மணிக்கெலாம் அவர் வீட்டை காலி பண்ணி வெளியே தத்துனாங்க. இது எந்த விதத்தில் நான் இது வந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ பாரதிய ஜனதா கட்சியினர் பேசுவதும் போராட்டம் நடத்தும் சரி என்கிறீர்களா, தவறு என்கிறீர்களா? சார் அவருக்கு உண்மையாக தானே பேசுகிறாரு, இது ஒன்றும் பொய்யான தகவலை பேசல, உண்மையாக தான் பேசுகிறார். சார் இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது காங்கிரஸ். சமீப காலமாக ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு காங்கிரஸ் வந்து படாத பட்டுட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையை நகர்த்தி தான் காங்கிரஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ராகுல் காந்தியை வந்து எல்லாருடைய ஒரு நம்பிக்கையாக மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. சமீப காலத்தில் கூட கொஞ்சம் தோற்றதுக்கு எல்லாமே வருத்தப்பட்டாங்க. அவங்க இப்போ காங்கிரஸ் தான் வரணும்னு நினச்சாங்க மக்கள் எல்லாமே. அது சில வட மாநிலங்களில் மாற்றினால அது போயிடுச்சு. அது இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையே வந்து அப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை காங்கிரஸை வெல்கம் பண்ணுறாங்க. எப்படி பிஜேபிக்கு ஒரு மரியாதை தராங்களோ அதே மாதிரி காங்கிரஸுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளை கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இதே அவரை எம்பி பதவி ரத்து பண்ண சொல்ல பல நாடுகள் கண்டிச்சது, தவறுன்னு சொல்லிச்சு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? தவறு பண்ணது தான் அர்த்தம். அதனால் வந்து நம்ம சார் பல குற்றங்களை பல இதுவை கண்டிச்சிருக்கு. இதே நரேந்திர மோடிக்கு அமெரிக்கா தடை போட்டிருந்தாங்க வரக்கூடாதுன்னு சொல்லி. இதுக்கு என்ன நரேந்திர மோடி என்ன சொல்ல போகிறாரு? இப்போ இந்திய கூட்டணி அது சார்ந்து அதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் ராகுல் காந்தி. அவர் பேசுவது சரி, நடந்து கொள்வது சரி என்று சொல்கிற நீங்கள், இந்த இந்தியா கூட்டணி தொடங்குவதற்கு ஒரு காரணமாக இருந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி நீங்கள் வந்து எதிராகவே பேசுவது, அவர்களுக்கு எதிராகவே பேசுவதன் காரணம் என்னென்னு? சார் நான் சரியாக பேசணும்னு சொல்லுவோம் சார். சரி, அவர் சரியாக வந்து ஆட்சிகள் நடத்துகிறா, சரியாக சூழ்நிலையை உருவாங்க, நம்ம சரியாக பண்ணாங்கன்னு நினைக்க சொல்ல போகிறோம். நம்ம பண்ணாத பட்சத்தில் தான் நம்ம ஆதங்கமாக தான் சொல்கிறோமோ தவிர இதை வந்து கலையணும் தான் சொல்கிறோம். தவறுகள் களையப்பட வேண்டும். இல்லை பல சிறப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்களே. யாது அந்த நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை. 4 முதல்வன் திட்டம் ஒரு புது திட்டம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பட்டாக்கு பட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா விஓ பார்க்கணும், ஆர்ஏ பார்க்கணும், அதன் பிறகு தாசில்தாரை பார்க்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த திட்டங்கள் தான். அப்போ 4 முதல் திட்டம் மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்களே, அப்போ அந்த திட்டம் முதல்ல கொடுக்குற ரூல்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் என்ன ஆச்சு? அப்போ அந்த திட்டம்லாம் செயல்படலையா? அது தவிர்த்து புதிய திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள்லாம், காலை சிற்றுண்டி, இந்த மாதிரி திட்டங்கள்லாம். என்ன காலேஜுக்கு என்ன திட்டங்கள் சொல்கிறீங்க? காலை சிற்றுண்டி திட்டம், அதுக்கப்புறம் அந்த தோழின் விடுதி, பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, மாணவிகளுக்கு. நான் கேட்குறேன், நீங்கள் காலை சிற்றுண்டி திட்டம், மதிய உணவு, அதே ஆட்டோமேட்டிக்காக மதிய உணவு சத்துணவு திட்டம் படிப்படியாக காமராஜர், எம்ஜிஆர் அப்படியே வந்துருச்சு. அந்த உணவுடைய தரம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களா போய் பார்த்துறீங்களா? அந்த சாப்பிட்றீங்களா? மதிய உணவு திட்டத்தை போய் எந்த ஸ்கூலில் போய் சாப்பிட்றீங்களா? போய் சாப்பிட்டு பாருங்கள். இதே நான் முதலமைச்சர் சொல்கிறேன், போய் சாப்பிட்டு பாருங்கள், ஸ்கூலில் போய் சாப்பிட்டு பாருங்கள். அது என்னோட தரம் என்ன பாரு. நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரி இருக்கணும். முதலமைச்சர் வீட்டில் என்ன சாப்பாடு செய்கிறாங்களோ அந்த சாப்பாடு செய்யணும். ஆனால் இவங்க போடுற பில்லுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்குற நாட்டார் கடையில் வாங்குற பருப்போட விலை அதிகமாக கொள்முதல் பண்ணுறாங்க, அரிசி அதிகமாக கொள்ப. அப்போ அந்த அரிசி எப்படி இருக்குது? புழு எப்படி வந்துச்சு? அது உங்கள் வீட்டுக்கு மட்டும் ஒழுங்காக வாங்குறீங்களே. மாணவர்கள் சாப்பிட்ற திட்டங்களில் மட்டும் ஏன் அப்படி இருக்காது? மாணவர்கள் சாப்பிட்றாங்களே, அவங்களுக்கு அந்த உணவு 10 வருஷம் சாப்பிட்டா அவங்களுடைய உள்ளுறுப்புகளில் பாதிக்கப்படாது. அப்போ யார் அதுக்கு பொறுப்பு? இப்போ தமிழ்நாட்டை பற்றி நம்ம இந்த கேள்வி கேட்கும்போது சரியான குறை உள்ளதை குறைவாக சொல்கிறேன், நிறைய உள்ளதை நிறையா சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைவா நீங்கள் எதுவுமே சொல்லலையே சார். நிறைவா எதனா இருந்தால் தான் சொல்ல முடியும் சார். கார் ஃபார்முலான்னு ஒன்று நடத்துகிறாங்க, அது எதுக்குன்னே தெரியல எனக்கு. அதாவது விளையாட்டை பொறுத்தவரை உலகத்தில் இந்த நாடு இத்தனை பதக்கங்கள் பெற்றது என்று அதை ஒரு சாதனையாக சொல்றாங்க. சரி, அந்த சாதனைக்கு இங்க இந்தியா சாதனை இருந்தால் சாதனை சொல்ல போகிறோம். சிம்பிள். நீங்க விளையாட்டை ஊக்குவிக்காம எப்படி நீங்க சாதனைகளை? நான் கேட்குறேன், நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஒரு மாவட்டம் வாரியாக எத்தனை நீங்கள் ஆடிட்டோரியம் கட்டியிருக்கீங்க, எத்தனை விளையாட்டு வீரர்களை உருவாக்கியிருக்கீங்க, அவன் எந்தெந்த விளையாட்டில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. உருவாக்குறதுக்கு முன்னாடி குறை சொல்கிறீங்களா? அப்படி இப்படி உருவாக்குவாங்க. நான் குறை சொல்ல சார். நீங்கள் என்ன உருவாக்குறீங்க? என்ன ஃபண்டமெண்டல் உருவாக்குறீங்க? ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன நீங்கள் இதுவரை செஞ்சிருக்கீங்க? எதனா பதக்கம் பெற்றிருக்கோமா? ஒலிம்பிக்ல இப்போ இந்த நிகழ்வு நடத்துனது மூலமா இந்த கார் பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கான வீரர்கள் உருவாவார்கள் அப்படின்ற ஒரு கருத்து. கார் பந்தயம் யார் ஓட்டுவா சார்? யார் ஓட்டுவா? கார் வச்சுருந்தா நான் ஓட்ட முடியுமா? கீழே இருக்கிற ஓட்ட முடியுமா? அப்போது
இந்த மாணவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாக்கியாக இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், சாதாரண ஒரு நிலைமையிலேருந்து வரவனுக்கு தமிழ்நாட்டில் ஈஸியாக போயிடலான்ற சூழ்நிலை என்னைக்குன்னா நம்ம வந்து இதை மட்டும் சொல்றீங்க. ஆனால் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பல விளையாட்டுகள் பள்ளி அளவிலும் சரி கல்லூரி அளவிலும் சரி பல விளையாட்டுகளை அவங்க முன்னெடுத்து செல்றாங்கன்னு சொல்றாங்க. அவர் மாவட்ட வாரியாக ஒரு இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்த பிறகு மாவட்ட வாரியாக விளையாட்டுத்துறை அணின்னு ஒன்று உருவாக்குனார் திமுகவில். அதுதான் அவருடைய முன்னேற்பாடு, அதுதான் அவருடைய முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். வேற எதுவுமே கிடையாது அதில். நானே கேட்குறேன் சார், ஒரு ஃபண்டமெண்டல் சார், எதுவுமே திட்டங்கள் போடுறது வந்து திட்டங்களோட இருக்கக்கூடாது சார், ஃபண்டமெண்டலாக உருவாக்கணும் சார். இப்போ நானே கேட்குறேன், இந்த திட்டங்களை அந்த மாணவர்கள் வெற்றி பெற வெற்றி பெறணும், ஃபண்டமெண்டலாக உருவாக்கணும், நடைமுறைக்கு வரணும். சும்மானாலும் நான் வந்து வாயிலே சொல்லிட்டு போகிறது எதுக்கு? அது வாயில சொல்றது எதுக்கு? நான் வாயிலே சொல்லாதன்றேன். ஃபண்டமெண்டலாக உருவாக்கு, பள்ளியில் தரத்தை உருவாக்கு. இன்னும் கூட அந்த பல கவர்மெண்ட் ஸ்கூலில் பாம்பு புழுலாம் இருக்குது. அந்த டாய்லெட்டை அவங்க 3 ஆண்டுகளை பயன்படுத்தவே கிடையாதான் அந்த பிள்ளைகள். அப்போ இதை வெறும் பாம்பு குட்டி போட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்றது? ஒரு இந்த இந்த முந்தனத்தை வந்து பல விஷயங்களை பேசியிருக்காரு ஒரு சாமியார் மகாவிஷ்ணு. ஆமா, அவர் அப்ப என்னன்னு புரியல. நானா இப்ப கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, உங்களுக்கு தெரியாம நடந்திருக்குமா? அது நீங்க தானே பொறுப்பு. அது அப்போ ஒரு சிஓ அந்த மாவட்ட கல்வித்துறை அலுவலர் இருக்காரு, அவருக்கு தெரியாம நடக்குமா? அப்ப ஏன் நீங்க அந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலா பர்மிஷன் வாங்க மாட்டாங்களா? தாசில்தார் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, சிஓ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவரு அமைச்சரெல்லாம் பார்த்துருக்காரு அந்த சாமியார். இல்லை, சில செயல்பாடுகள் வந்து இந்தந்த இடங்களில் மட்டும் அனுமதி வாங்கினா போதும். இப்போ ஒரு பள்ளியில் பேசுறதுக்கு அந்த தலைமை ஆசிரியர்களோ அதற்கு மேலுள்ள கல்வி உயரதிகாரிகளோ சிஓ பார்க்கணும், அனுமதி கொடுத்தா போதுன்ற நிலையில் எப்படி முதலமைச்சருக்கெல்லாம் அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் அது தெரியும்? சார் நானே கேட்குறேன்னா, முதல்ல வந்து நான் வந்து மாணவர்கிட்ட பேசுகிறேன், ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கிட்ட பேசுவோம். அவங்க என்ன பேச போகிறாங்க என்றது அவங்களுக்கு தெரியணும். முதல்ல நான் எனக்கு தெரியணும், நான் இந்த ஸ்கூல் நடத்துகிற ஹெட்மாஸ்டருக்கு தெரியணும். நான் தெரியாமல் எப்படி அவங்கள இது பண்ண முடியும்? அந்த அம்மா தான் கேட்குறாங்களே, தலைமை ஆசிரியர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கன்றாரு. இவர் பள்ளி மாணவிகளுக்கு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி பேசுங்கன்றாங்க. ஆனால் அதை விடுத்துட்டு வேற பேசிகிட்டு இருக்காரு. சார் நானே கேட்குறேன்னா, நீங்கள் அவருடைய ஃபீட்பேக்கை நீங்கள் முதல்ல பார்த்துருக்கணும். பார்த்துட்டு அதை நீங்கள் தயார்படுத்த. நீங்கள் வந்து ஒரு குற்றம் நடந்த பிறகு வந்து அதை பற்றி பேசுறதுலேருந்து இது நடக்காமல் அதை பார்த்துருக்கணும். முன்னாடியே அவர் தெரிஞ்சிருக்கணும். இல்லை, இப்போ அவர் பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? சார் இன்னைக்கு வந்து பாவ இருதரப்பும் இருக்காங்க, சரின்னு சொல்றவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சார் பாவ புண்ணியங்களை பத்தி பேசுறாரு. அவருக்கு வந்து உடனடியாக அவரை கைது பண்ணி அவரை போய் சிறையில் அடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை சயின்ஸா பேசலாம். இது நடக்குது, இப்படி நடக்காது, சயின்ஸ் எல்லாமே சயின்ஸ் தான் சார். சார் இன்னைக்கு வந்து கடவுளை நம்ம நம்புறது எல்லாமே சயின்ஸ் தான். சில விஷயங்கள் வைப்ரேஷன் எல்லாமே சயின்ஸ் தான். அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான் சில மூட பழக்கங்களாக கண்டினியூட்டி ஆகுது. இப்போ அப்படி இருக்கின்ற சமயத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லா மதத்துலையும் அது நல்லதுன்றாங்க, இது கெட்டதுன்றாங்க. அதை பட் இது என்னன்னா பர்டிகுலராக அவர் சொன்னது மாற்றுத்திறனாளிகளை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, அது தவறான விஷயம். அது நீங்கள் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணிருப்பீங்க போன, அது தவறான விஷயம். மற்றபடி அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து அது ஆய்வுக்குட்பட்டது. அது மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசுறது மிக தவறான விஷயம். அதை உடனடியாக அவரை போய் ஆஸ்திரேலியா வர சொல்ல பெரிய இதை போய் கைது பண்ணுற மாதிரி அவரை போய் கைது பண்ணி அவர் ஒரு பெரிய ஹீரோவா எனக்கு என்ன தோணுதுன்னா, பட் அவரே செட் பண்ணி எதனா அவர் என்ன ஹீரோ ஆக்குங்க சொன்னாரான்னு தெரியல எனக்கு. அவருக்கு போய் அவ்வளோ ஒரு ஏசி தலைமையில் போய் ஒரு 200 போலீஸ் போய் அவரை கைது பண்ண சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்காது. அவர் ஒரு பெரிய லெவலில் உருவாக்குறாங்களான்றத தோணுது எனக்கு. இந்த மாதிரி தேவையற்ற செயல் நினைக்கிறேன். ஆமாம், தேவையற்ற செயல் தான் அது. நீங்கள் வந்து கண்காணிச்சு நான் கேட்குறேன் சார், எல்லாமே பேசிக்காக கல்வி தான் சார் முக்கியம். கல்வியை சார்ந்து இருக்கின்ற நடைமுறைகள், கல்வியை சார்ந்து இருக்கிற ஒழுக்கங்கள், இப்படி நீங்கள் எல்கேஜிலேருந்து அப்படியே உருவாக்குனா ப்ளஸ் 2 வரையும் ஒரு மாணவன் நீங்கள் நல்லபடியாக உருவாக்கிட்டீங்கன்னா அவன் நல்லா உருவாயிடுவான். இல்லை, இப்போ இந்த கடும் நடவடிக்கைகளை தொடர்ந்து இது மாதிரி யாரும் பள்ளிக்கூடங்களில் ஊடுருவ முடியாதுல்ல, அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக அது இருக்கலாம் சார். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 6 மாதம் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பழைய மாதிரி நடக்கும் சார். எதுவுமே வந்து சிஸ்டமேட்டிக்காக கிடையாது சார். நீங்கள் எதனா ஒன்று பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் சீருவாங்க, அதனை பிறகு அதோட விட்டுருவாங்க. இப்போ அதற்கான திட்டங்களை எல்லாம் இப்போ முன்னெடுக்கிறாங்க, அதாவது ஒரு வரையறை கொண்டு வராங்க சார். ஆரம்பத்தில் வந்த பிறகு ஒரு 2 மாதத்தில் பல திட்டங்கள் போட்டார், பல கோஆர்டினேட்டரை போட்டார், பெரிய வல்லுநர்கள்லாம் ஒரு துறைக்கும் போட்டார். இப்போலாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் பல துறைக்கு எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று போட்டார், இந்த இந்த டாஸ்மாகில் எப்படி இன்னும் இது பண்ணணும் போட்டார், அதுக்கப்புறம் வந்து இந்த விளையாட்டுக்கு இது ஒன்று போட்டார், பத்திரிகை ஒன்று, பல துறைகளில் ஒரு ஆளுங்களை போட்டாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் இருக்கா இல்லையா மக்களுக்கு தெரியணும். அதெல்லாம் சரி, அதே போல தான் திட்டம் சார். நான் கேட்குறேன் சிஸ்டம் சார், எங்கள் வீட்டுக்கு நான் திட்டம் போடுவோம்ல சார்,
அதில் நான் என்னைக்கு மறப்பேன் சார். நான் என் பிள்ளைக்கு இப்படி படிக்கணும்னு நினைக்கிறதுல நான் மறப்பேன். அதே மாதிரி திட்டங்களை போடுன்றேன், வேற எதுவும் கிடையாது. இப்போ இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றி பெறும் என்று நினைக்கிறீர்களா அல்லது எதிர்க்கட்சியாக அமரும் என்று நினைக்கிறீர்களா? சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேக்கண்ட் இருக்கு, வேக்கம் இருக்கு. இது இவங்கள வந்து மக்கள் முழுமையாக ஏற்றிறாங்க கிடையாது, ஆப்பரேட்டிவ் எதுவும் கிடையாது, அதனால ஜெயிக்கிறாங்க. இதுதான் என்னோட இதுவாக பார்க்குறேன். அந்த 2020 ஒரு வலிமையான ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பாங்க திமுக. அப்படி இல்லைன்னா மீண்டும் அவங்களே தான் வருவாங்க. இப்போ நடிகர் விஜய் அவர் புதிய கட்சி தொடங்கி இப்போ மாநாடெல்லாம் நடத்த போகிறாரு. அவருக்கு பரவலாக ஒரு ஆதரவு நிலை காணப்படுகிறது. அவருடைய நிலை எப்படி இருக்கும் சார்? எலெக்ஷன்ன்றது நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு முடிக்கிற விஷயம் கிடையாது. இது என்னோட பிளட்டோட கலந்துருக்கணும். அரசியல்ன்றது ஒவ்வொரு நாளும் கலக்கணும். இதுக்கு முன்னாடியும் கலந்துருக்கணும், இதுக்கு அப்புறமும் கலக்கணும். இப்படி தான் எலெக்ஷன், இதுதான் அரசியல் சார்ந்து இருக்கணும். அப்படி இருக்கின்ற சமயத்தில் வந்து ஒரு எலெக்ஷனுடைய ஒரு கட்சியாக மட்டும் இல்லாமல் இதோட சமூக சார்ந்த விஷயங்கள்லாம் கூட்டிகிட்டு நம்ம கொண்டு போனோம். அப்படி கொண்டு போக சொல்ல ஒரு எலெக்ஷனில் ஒரு 10% 5% ஓட்டு போடுறாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் அதை கூட்டணும். இங்கே என்னன்னா இங்கே பிரச்சனை என்ன, ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த எலெக்ஷன் வர சொல்ல பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதே ஆளுங்கட்சிகள் 10 எம்எல்ஏ வாங்குவோம், ஜெயிச்சா விஜயகாந்துக்கு நடந்த இதெல்லாம் நடக்கும். 10 மாவட்ட செயலர் வேலைக்கு கொடுத்து வாங்குவாங்க. அப்போ அந்த 10% ஓட்டு 2% கூட வந்து நிற்கும். அப்போ அந்த சூழ்நிலையில அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி எந்த ஓட்டுகள் அவருடைய கொள்கை விளக்கங்கள் இதுவரையும் அவர் கொள்கை எதுவும் சொல்லலை. கொள்கைகளை சொல்ல தான் மக்கள் அதை வந்து ஏற்றுப்பாங்க. அது இப்போ அரசியல் அனுபவம் இல்லாதவர் விஜய் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக உண்மைதான் அது சார். அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். இல்லை, இப்போ அப்படி இல்லை, பழைய அந்த நடந்த உள்ளாட்சி தேர்தல் அவங்களுடைய ரசிகர் மன்றம் சார்ந்த பலர் வெற்றி பெற்றிருக்காங்க. 110 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை நானும் பார்த்தேன். இப்போ நான் எலெக்ஷனில் எங்கள் ஊரில் நான் நிற்கிறேன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு சோச்சாவோட நிற்பேன், ஜெயிப்பேன். எல்லாமே ஜெயிச்சதெல்லாம் அவங்க சோச்சா தான் ஜெயிச்சாங்க. ஏதோ சிம்பிள் இன்னும் ஜெயிக்கல. ஆனால் ஒரு குறியீடு இருக்குல்ல, அவர் வந்து விஜயோட ரசிகர். ஓகே, இப்போ அந்த குறியீடு வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கோ எம்பி எலெக்ஷனுக்கோ அந்த குறியீடு வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. இல்லை, இப்போ ஒரு கட்சி தொடங்கின அப்புறம் நிறைய உறுப்பினர்களை சேர்த்ததாகலாம் செய்திகள் வந்தன. அப்போ அந்த உறுப்பினர்கள்லாம் வாக்காளர்களாக மாறும்போது எல்லா கட்சியிலும் உறுப்பினர்கள் 2 கோடி தான். இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் 2 கோடி, நான் கட்சி ஆரம்பிச்சு என் கட்சியில் கூட 2 கோடின்னு சொல்லுவேன். இதெல்லாம் நம்புங்க, ஓட்டு கணக்காக தான் பார்க்கணும். இப்போ நேஷனல் பார்ட்டி எதற்காக தொடங்கப்பட்டது, அதனுடைய கொள்கை என்ன சார்? நான் வந்து 2007 தொடங்கினேன் சார், பச்சை பஸ் படிக்க சொல்ல. நானும் இந்த எலெக்ஷன்லாம் ஒரு புனிதமானது நினச்சி தான் நான் இப்போ லாக்கில் பச்சை பஸ் இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நான் படித்தேன். அதில் படிக்க சொல்ல நான் வந்து டேவிட் அம்பேத்கர்னு சொல்லி ஒருத்தர் நான் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அதனால் அவர்கிட்ட நான் வந்து ஆலோசனைலாம் கேட்டேன். நான் சின்ன வயசுலேயே வந்து முதலமைச்சர் ஆகணும் தான் நான் வந்து கட்சியை தொடங்கினேன். சின்ன வயசுல முதலமைச்சர் ஆகணும். அதன் பிறகு அவருடைய டேவிட் அம்பேத்கர் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு அவர் கூட இருந்து அவருடைய பயணம் பண்ணி கட்சியை தொடங்கினேன். இதெல்லாம் என்னென்னா பார்க்க சொல்ல நான் 2011 எலெக்ஷனில் போட்டிட்டேன். எனக்கு வயசு கிடையாது. அப்போ என் கட்சி சார்பாக ஒரு 11 பேர் நிற்க வச்சேன் திருவள்ளூர் மாவட்டத்தில். எல்லாருமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காசு பணம் போட்ட ஓட்டுலாம் 1000 2000 ஓட்டு தான் விழுந்துச்சு. அது அப்புறம் அந்த எலெக்ஷன்லேருந்து என்னால் வந்து அப்போ தான் தெரியுது இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் வந்து இப்போ நம்ம ரன்னிங் ரேஸில் ஓட சொல்ல என்ன தெரியுது, நம்ம ஒரு கிரவுண்டில் ஓட சொல்ல தனியாக ஓட சொல்ல வேகம் ஓடுற அப்படியே இருக்கும். எலெக்ஷன் டைமில் அவங்களாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் வர சொல்ல நம்ம இருக்க இடமே தெரியாமல் போய் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு. மக்களும் வந்து மாற்றத்திற்காக தான், மக்களை தப்பு குறை சொல்ல முடியாது. மக்கள் வந்து அவங்க நம்பிக்கையாக இவர் நமக்கு முதலமைச்சர் ஆவார்ன்றதை மக்கள் நம்பிக்கையை ஏற்படணும். இவங்க ஜெயிப்பாங்கன்றது நம்பிக்கையை ஏற்படுத்தினா மக்கள் ஓட்டு போட தயாரிக்காங்க. அந்த நம்பிக்கையை ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ அந்த மாதிரி நிலை இல்லை உங்க கட்சி கிடையாது. அப்போ கட்சியை கலைச்சிட்டு நீங்க என்னோட கருத்துக்களை சொல்லணும்ல. நான் ஒரு எதிர்க்கான ஒரு நான் அதுக்குன்னு உங்க கீழே வந்துட முடியாது. இப்போ ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் நீங்க அமைதியா இருக்கீங்களா இல்லை? நான் வந்து ஒரு தேர்தலையும் வந்து ஒரு நிற்கிறேன்னு நினைப்பேன். சில டைம் வந்து கடைசி டைமில் ஒரு முறை ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணோம். அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரையும் அந்த அம்மாவுக்கு ஒரு எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணேன். சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறாங்கன்ற அடிப்படையில் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்துகிறாங்கன்ற அடிப்படையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை எவ்வாறு இருக்கும்? சில நாட்களாக வைத்தியலிங்கம் வந்து எல்லாரும் ஒன்று சேரணும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோட வலிமையான கட்சி சார். அது
அதிமுக கிளை கழக ஆரம்பித்து மேல்மட்டம் வரைக்கும் யாருமே வந்து பெருசாக கரெக்டாக இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஜெரினா நடந்துப்பாங்க. இதை நான் பார்த்ததே சொல்ல, பொய் சொல்லலை. எதுவுமே வந்து சயின்டிஃபிக்காக திருட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்தியா இப்போ அதில் ஒரு குறியீடு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் அது 3ஆக பிரிஞ்சிருக்காங்க. தினகரன் ஒரு தனியாக இருக்கார், அமமுகவில் இருக்கார். அவர் சசிகலா அவங்க வந்து தனியாக ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றம்னு தனியாக அவங்க பண்ணுறாங்க. ஓபிஎஸ் தனியாக இருக்கார். இவங்க 3மே எல்லாருமே ஒருங்கிணைஞ்சாங்கன்னா ஒரு ஒரு வாய்ப்பு வரும். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. இதே போல் தினகரன் நம்பி அவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள்லாம் போனாங்க. அவரால் அதை யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போக முடியல, அவர் கட்சியை கொண்டு போக முடியல. அதுக்கான ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக அவரை பார்த்தாங்க. அவர் அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக கொண்டு போக முடியாதனால அந்த இடத்துலேருந்து அவர் விலகிட்டார். இந்த நால்வருமே நான் தான் தலைவர், நான் தான் பொதுச் செயலாளர்ன்ற ஒரு முடிவில் இருக்கும்போது அது எப்படி சாத்தியமாக நினைக்கிறீங்க? சார் சாத்தியமானது ஒரே புள்ளியில் சாத்தியமாயிடும் சார். அவங்களுக்கு இது பிரிச்சதே மத்திய அரசாங்கம் தான் அவங்களை பிரிச்சது. பாரதிய ஜனதா கட்சி மிரட்டினா சரியாயிடும். மத்திய அரசாங்கம் தான் பிரிச்சது. அவன் சொன்னா கேட்டுப்பாங்க, அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியை, அதாவது அவங்க வந்து தனித்தே போட்டிக்கிட்டு வந்தாங்க. இப்போ கொஞ்ச நாட்களாக ஒரு கூட்டணி வைக்கலாம்ன்ற பேச்சு இருந்தது மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் தனித்தே அப்படின்ற ஒரு நிலை எடுத்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? 2026 அவருடைய கட்சி எந்த அளவு ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாகும்? ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குங்க. இப்போ அவர் போன வாட்டி திருவோட்டில் நின்னார், 30,000 ஓட்டு வாங்கினார். இந்த வாட்டி அவர் நிற்கிற தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து ஒரு இதுவும் ஏற்றிட்டு தான் வராங்க. இப்போ விஜய் கட்சி தொடங்கினால் அவர் அதாவது தேர்தலில் நின்னால், அவங்க கட்சி நின்றால் நாம் தமிழர் கட்சி வாக்கு குறையும் அப்படின்றாங்களே சார். அப்படிலாம் குறையாது சார். அவருடைய ஓட்டுன்றது ஸ்டாண்டர்டான ஓட்டு சார். ஸ்டாண்டர்டான ஓட்டுன்றது அவர் வந்து அவருக்காக ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களை பற்றி பேசுகிறது திமுக பேசிச்சு விட்டாங்க, அதிமுக பேசி விட்டாங்க. அதன் பிறகு பேசுகிறவர் அவர் தான். தமிழர்னு சொல்லி பேசுகிற ஒரு ஆள் அவர் தான். அதுக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்கான ஓட்டு அது. இந்த ஓட்டு இப்போ அவர் நிற்க சொல்ல சிம்பிளை மாற்றி கொடுத்தாங்க. ஓட்டு குறைஞ்சிருந்தாங்க. போன வாட்டி வாங்கின ஓட்டு வாங்க மாட்டாருனாங்க. அவர் அதோட அதிகமாக வாங்கினார். கட்சி ரெகக்னிஷன் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி அவர் இப்போ 10% கூட வாங்குவார். அதனால் அவர் ஓட்டுக்கு குறையாது. அப்படி சொல்கிறது அது ஒரு முட்டாள்தனமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ இவர் 2 விழுக்காடு, அதாவது 2, 4, 8 அப்படின்னு வராருன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து எந்த காலத்தில் அவர் ஆட்சி பிடிப்பார் சார்? எப்பவுமே வந்து ஜனநாயகத்தில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும் சார். ஒரு ஆல்டர்னேட்டிவ்ன்றது ஜனநாயகத்துக்கான ஒரு உத்வேகமான ஒன்று. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் விட்டுட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது சார். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டத்தை நோக்கி போக முடியும் சார். அப்படிலாம் அவங்க இதே சட்டமாயிடும், அவங்களே இதுவாகிடும். இப்போ கூட ஏன் திருமாவை எடுத்த ஸ்டாண்டு ஒரு வரவேற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இப்படியே கூட்டணி பலமாக இருக்குது, நான் வந்து என்ன தான் தவறுகளை பண்ணால் கூட இத்தனை கூட்டணியை நான் ஆட்சி அமைச்சேன்னா அது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம். இப்போ நடிகர் விஜய் இந்த மது விலக்கு போராட்டத்துக்கு, அந்த மாநாட்டிற்கு, விடுதலை சிறுத்தைகள் ஏற்பாடு செய்கிற மாநாட்டிற்கு போவது பற்றி ஆலோசனை அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோம். அவர் போக மாட்டார். ஏன் அப்படி அவர் போக மாட்டார்? ஏன்னா வந்து அவருடைய கேரக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து அதிமுக திமுகவை சார்ந்து தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறத ஒரு சிறிய ஒரு இயக்கத்துக்கு அப்படி அவர் திருமாவளவனா ஒரு 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 பர்டிகுலர் பிளேஸாக பார்த்து வச்சு தான் பார்க்குறாரு. அதனால் அங்கே அந்த இதுக்கு அவர் போய் அங்கே மாநாட்டுக்கு போய் கலந்துக்கலாம் மாட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் விஜய்க்கு இருக்கு சார். சூழ்நிலை வந்தால் சார் ஒரு எலெக்ஷனில் சார் நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய பலங்கள் என்னன்னு தெரியாத வரைக்கும் நான் தனியாகவே இருப்பேன் சார். ஓகேங்களா? நான் வந்து இப்போ எனக்கு கையை மூடி இருக்கேன். இதை என்னமோ நான் பெருசாக நம்பிடலாம். அதுக்கு பலன்றது எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும் இதில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு. இந்த ஓட்டு ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அந்த ஓட்டு தான் கால்குலேஷன் தான் அடுத்த வாட்டி எலெக்ஷனுக்கு நான் கூட்டணி போக முடியும். இதெல்லாம் 20% வாங்கிட்டேன்னா அடுத்த வாட்டி நான் அதிமுக கிட்டே நீ பாதி நான் பாதி ஆட்சி கேட்கலாம். நீ பாதி நாள் ஆட்சி நான் பாதி நாள் ஆட்சிக்கலாம். இதில் 10 கீழே வந்துச்சுன்னா நாம் தமிழர் போல தான். இதுதான் ஒரு சூழ்நிலைக்கு. இந்த ஓட்டுகள் வந்து விஜய் அவர்கள் இந்த ஓட்டுகள் என்னன்றது அவர் வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியுமே தவிர ஓட்டுகளே இல்லாமல் நான் வந்து ஒரு பெரிய பிம்பமாக நானே நினைக்கிறது தவறான விஷயம். ஓட்டுகள் தான் அதை வந்து நிர்ணயிக்கும். அவர் கூட கூட்டணி தேவையில்லையான்றது அந்த ஓட்டுகள் தான் நிர்ணயிக்குமே தவிர வெறுமனே நிர்ணயிக்காது. கடந்த நாட்களில் ஆம்ஸ்ட்ராங் அவரது கொலை பரபரப்பாக பேசப்பட்டது, மிக ஒரு கொடூரமான செயலாக கருதப்பட்டு பேசப்பட்டது. அது தொடர்பாக மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. ஆனால் இவங்க சிபிசிஐடியே பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஒரு 10 பேருக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு நியாயமாக அந்த விசாரணையை நடத்தி வருகிறது என்று நினைக்கிறீர்களா?
இப்போ வந்து அவர் வந்து குளத்தூர் தொகுதியிலே இருக்கார், அவர் சிஎம் தொகுதியில் இருக்கார். அவர் பல பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, அந்த தொகுதியிலேருந்து பல பேருக்கு உதவி பண்ணுறாரு. அவர் அந்த 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 ஏரியாவில் ஃபுல்லாகவே அந்த கட்சியை பகுஜன் சமாஜ் கட்சி ஃபுல்லாகவே எழுதுகிறாங்க. ஃபுல்லாகவே அந்த அங்கே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படின்ற சமயத்தில் வந்து அவரை ஒரு மர்டர் நடக்குது, அவரை வந்து வெட்டி கொள்கிறாங்க. அதில் காவல்துறை என்ன சொல்கிறாங்க, காவல்துறை வந்து நாங்கள் 3 முறை உளவுத்துறை வந்து அவருக்கு எச்சரித்தோம், அவர் வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லி அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. எச்சரித்தோன்னு சொல்கிறது உடனே பாதுகாப்பு வழங்கியிருக்கலாம். ஒரு தேசிய கட்சியோடைய தலைவர், இன்றைக்கி இருக்கிற பிஜேபி அண்ணாமலை மாதிரி அவர், அண்ணாமலைக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, யாராருக்கும் கொடுக்குறாங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். அச்சுறுத்தல் வந்த பிறகு கொடுக்கல. 2வது, அவர் கொலை பண்ண உடனே இப்போ சரண்டர் ஆகிட்டாங்க கொலையாளிகள். ஆற்காட்டு சுரேஷ்காக தான் அந்த கொலையை பண்ணணும்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இங்கே கொலை நடந்த 1 மணி நேரத்தில் அங்கே போயிட்டாங்க. அதன் பிறகு போலீஸ் வந்து இதை ஒரு 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 பேட்டி கொடுக்க சொல்ல என்ன பண்ணுறாங்க, முன்னுக்கு முரணாக சொல்கிறாங்க. முதல்ல சரண்டர் ஆகிட்டாங்கன்றாங்க, 2வது பிடிச்சோன்னு சொன்னாங்க. ஓகேவா, 1 ஹவருக்குள்ளே இது சொல்கிறாங்க, நாங்களே பிடிச்சிட்டேன்றாங்க. 3வது ஒரு ஜிங்க் சேக்கா போது அவங்களாம் மாதாவரத்தில் போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க, திருவங்கடத்தை போயிட்டு அந்த கத்தியெல்லாம் சர்ச் பண்ண சொல்ல அவர் என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு முரண்பாடான ஒரு இது வருது. இதுதான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நம்பர் 1. நம்பர் 2, திருவேங்கடம் விசாரணையில் ஏதாவது உண்மையை சொல்லியிருப்பாரான்னு தோணுது. உண்மையை எதனா கேட்டு சொல்லியிருப்பாரா, எல்லாரையும் வச்சுட்டு தான் அவர் என்கவுண்டர் பண்ணாங்களான்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. யாரும் உண்மையை சொல்லாதீங்க, உண்மையை சொன்னால் சுற்றுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தினீங்களா என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுது. அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. நம்பர் 4. அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அவங்க 3 இது சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆருத்ரா மேலே குற்றம் சாட்டுறாங்க, ஒரு அரசியல்வாதி மேலே குற்றம் சாட்டுறாங்க. அந்த ஆருத்ரா நிறுவனங்களே அவங்களே யாருமே நம்ம வந்து விசாரணையே பண்ணல இது வரைக்கும். அந்த கட்சி தலைவர் மாயாவதி வராங்க, திமுகவுக்கு இதில் வந்து தொடர்பு இல்லைன்னா சிபிஐ நீங்கள் உடனே உத்தரவிடுங்க, சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது நானே கேட்குறேன், உங்களுக்கு எதுவுமே க்ளீன் ஹேண்டல்லாம் உடனே சிபிஐ சொல்லிட்டு போக வேண்டியது தானே? ஒரு தலைவரே அவங்க தேசிய தலைவர்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் அவங்க அவங்க வீட்டு முன்னாடியே வெட்டி கொல்லப்படுறாங்க. அப்போ நீங்கள் சட்ட ஒழுங்கத்தை என்ன பாதுகாக்கிறீங்க நான் கேட்குறேன். நீங்கள் சிபிஐ கொடுத்துட்டா இவர்கள் வந்து பொறுப்பற்றவர்கள் அல்லது வந்து திறமையற்றவர்கள்ன்ற ஒரு நிலை. சார் நானே கேட்குறேன் சார், ஒரு ஜென்ரல் வியூஸ்க்கு நீங்கள் எதனா பேசலாம் சார். ஒரு ஆல் இந்தியா இஷ்யூ ஆயிடுச்சு, ராகுல் காந்தி இரங்கல் தெரிவிக்கிறாரு, இப்போ பிரதமர் இரங்கல் தெரிவிக்கிறாரு, ஆல் இந்தியா இஷ்யூ ஆயிட்ட பிறகு இதுல என்ன உங்களுக்கு என்ன பெரிய இது ஆயிடுது? எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அவங்க இருக்காங்க. இப்போ என்ன யாரை கண்டுபிடிச்சிங்க? இப்போ அதை நடவடிக்கைகள் தொடர்ந்து நானே கேட்குறேன், 8 பேர் 10 பேர் அக்கௌண்ட்லயும் பணம் போயிருக்கு, 40 லட்சம் 30 லட்சம் பணம் போயிருக்குன்னு சொல்றீங்க, பணம் இவன் போட்டான்னு சொல்றீங்க. அப்ப எவன் கொடுத்தான் அந்த பணத்தை? அதை ஏன் சொல்லல? இன்னும் எவன் கொடுத்தான் அவனுக்கு பணம்? யாரோ கொடுத்துருப்பாங்களே. கொலை பண்ணவெல்லாம் பெரிய ஆள் கிடையாது, எல்லாம் கூலிப்படைகள் தான், கூலிப்படைகள் தான். அவனுக்கு எப்படி இந்த பணம் வந்தது? அப்ப அந்த பணம் கொடுத்தவன் யாரு? எவனோ ஒருத்தன் ஆர்டர் கொடுத்துருக்கான்ல, அந்த ஆர்டர் கொடுத்தவன் யாரு? ஏன் கண்டுபிடிக்க முடியல உன்னால? அதனாலதான் அவங்க கேட்டாங்க அன்னைக்கு. நேற்று கூட ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு சொல்றாரு, 90% விசாரணை முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. என்ன விசாரணை முடிச்சு எனக்கு தெரியல. அதாவது நீங்க கொடுத்தவர் யார் என்று கேட்குறீங்கல்ல, அதை நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க சார். நெருங்கிட்டு இருக்காங்க, அது ஒரே செகண்ட் தான் சார், 10 நிமிஷம் வேலை சார். அது 10 நிமிஷம். அதுல சொல்லாம வேணாம் வந்தா உங்களுக்கு இப்போ பிரச்சனையே. ஆட்சியாளருக்கு என்னன்னா, இந்த நிகழ்வுல செல்வ பெருந்தகையும் சிலர் குற்றம் சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? விசாரணை பண்ணு, உண்மையா அந்த கைது பண்ணுன்ற. நான் இதுல எதுவுமே சொல்ல வரல, உண்மையா அந்த கைது பண்ணு, அது யாரா இருந்தா இருக்கட்டு. இது மக்கள்லாம் ஒரு ஒரு அன்பேலன்ஸ் ஆனாங்க. அந்த மர்டர் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எதிரொலிச்சது. என்னடா இப்படி ஒரு சாதாரண ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு எல்லாமே லைவ்ல பார்த்தாங்க. அதை இந்த கொலையில கட்சிகள் செயல்படுகின்றன ஒரு வாதம் இருக்கு. இன்னொரு வாதம் தலித் அமைப்புகளில் உள்ள தலைவர்களே இதை பண்ணாங்கன்ற மாதிரியான ஒரு வாதமும் பேசுறாங்க. இது எது சரி, எது சரியா இருக்கு? தலித் அமைப்புகளுடைய இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தலைவராக அவர் இருக்கார். யார் இன்னைக்கு வந்து பல தலைவர்கள் உருவானா கூட தலித் அமைப்புகளை பல பேருக்கு நேரடியாக அவர் உதவி பண்ணியிருக்காரு, நம்ம பார்க்குறோம் எல்லாமே. அப்படியேப்பட்டவர் வந்து நான் என்ன கேட்குறேன், முள்ளால் தான் எடுப்பாங்க. அதே தலித்தை வச்சு தான் கொலை பண்ணாங்க.
அது யார் கொலை பண்ணான்றதான் முக்கியமான விஷயமா கொண்டு வரணும். இதுதான் நம்ம இதில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இதை வந்து இந்த விசாரணை வந்து ஒரு முக்கியமான விசாரணையாக நம்ம கொண்டு போனோம். இதை இந்த தமிழன் டிவி வேலையில் சொல்கிறேன், அது உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண மனிதர் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு தேசிய தலைவரே, கட்சியுடைய தலைவரையே கொலை பண்ணுறாங்கன்னா இது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதுக்கான நியாயம் கிடைக்கணும். அதுக்கு அவங்களுக்கே நியாயம் கிடைக்கலாம், சாதாரண மக்கள் எங்கே நியாயம் கிடைக்கும் தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. தங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது மனம் நிறைந்த நன்றி. நன்றி. தமிழன் டிவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தமிழன் டிவிக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.